ஹாய் guys, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் மசாலா சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன், 1 டொமேட்டோ, 1 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். தண்ணி வற்றினதும் ஒரு கைப்பிடி புதினா மல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டீப் ஃப்ரை விட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, மசாலா சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் மசாலா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சிக்கனை பழம் மாதிரி செய்யலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டேஸ்ட் இருக்குது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நாட்டுக்கோழி வாங்குங்க. வேலை சிக்கனை அவாய்ட் பண்ணிங்க. நமக்கு கெடுதலுக்கான முக்கியமான ஒரு வேலை சிக்கன் தான். அதனால் பண்ணாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த செய்யக்கூடிய மசாலா நம்ம கடையில் வாங்கி பண்ண வேண்டாம். வீட்லேயே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் அரைச்சி மசாலா அரைச்சி பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நல்லது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கேஸ் கூட போயிட்டுருக்கு. ஃபாரினில் மசாலாவில் எத்தனால் அதிகமாக சேர்த்துருக்கான்னு சொல்லி பிரச்சனை வச்சு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மசாலா ஓனாக மேக் பண்ணி வீட்டில் செய்யுங்க. ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே முக்கியம். காசு போனால் எப்போனா வரும். ஆனால் வீட்டில் உள்ள நண்பர்கள் யாரும் வர மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் பழைய மாதிரி போவாங்கன்னு சொல்லலை. அதுதான் நமக்கு நல்லது. அதை செய்யுங்க. இன்றைக்கி வீட்டில் செஞ்சுருக்காங்க. இப்படி சாப்பிட்டு நம்ம செய்ய சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணி தான் ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நான் சொல்லலை, சாப்பிட்டு சொல்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.